ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பயங்கரவாதம் என்பது மனித குழு மீதான தாக்குதல். டெல்லியில் புதின் உடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி உரை. மகாத்மா காந்தியின் கொள்கைகளையும் மதிப்புகளையும் இந்தியா பாதுகாக்கிறது. மகாத்மா காந்தி நினைவிடத்தின் பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புதின். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம். ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சசிகலா உறுதி. திருப்பரங்குன்றம் சமூகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசாமல் இருப்பது நல்லது. கருத்து தெரிவித்தார் நாஞ்சில் சம்பத். இலங்கையில் கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 485ஆக உயர்வு. இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பயங்கரவாதம் என்பது மனித குழு மீதான தாக்குதல் என்று டெல்லியில் புதின் உடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியில் நடைபெறும் 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது பயங்கரவாதத்தை எதிர்க்க உலகளாவிய ஒற்றுமை தேவை என்றும், பயங்கரவாதம் என்பது மனித குலத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும், பகல்காம் தாக்குதலாகட்டும், குரோக்ஸ் நகர கோழைத்தன தாக்குதலாகட்டும், அனைத்திற்கும் பயங்கரவாதமே காரணம் எனவும், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் நின்று வருகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளையும் மதிப்புகளையும் இந்தியா பாதுகாக்கிறது என்று ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் பார்வையாளர் பதிவேட்டில் ரஷ்ய அதிபர் புதின் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் நடைபெறும் 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் புதின் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று வரவேற்றார். அதன் பின்னர் இருவரும் ஒரே காரில் பயணித்தனர். பிரதமர் இல்லத்தில் புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட இரவு விருந்து அளித்துள்ளார். இரவு விருந்திற்கு பின்னர் புதினுக்கு பகவத்கீதையை பிரதமர் நரேந்திர மோடி பரிசளித்தார். சமீப காலமாக இந்தியா அமெரிக்கா உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ள சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்திய வருகை சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் இன்று காலை டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அங்குள்ள பார்வையாளர் பதிவேட்டில் ரஷ்ய மொழியில் ஒரு குறிப்பை புதின் எழுதினார். அதில் மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் உண்மை மூலம் நமது பூமியில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு விலைமதிப்பில்லாத பங்களிப்பை செய்துள்ளார் என்றும், அவரது செயல்களின் தாக்கம் இன்று வரை பொருத்தமானதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஒரு புதிய நியாயமான பன்முக உலக ஒழுங்கை நோக்கிய பாதையை காட்டினார் என்றும், அந்த உலகம் இப்போது உருவாகி வருகிறது எனவும், சமத்துவம், பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு பற்றிய அவரது போதனைகளை இந்தியா இன்று உலக மக்களுடன் சேர்ந்து சர்வதேச அரங்கில் அவரது கொள்கைகளையும் மதிப்புகளையும் பாதுகாக்கிறது என்றும், ரஷ்யாவும் அவ்வாறே செய்கிறது என்றும் பதிவேட்டில் புதின் எழுதியுள்ளார். அதிமுக தொண்டர்கள் ஆதரவுடன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சசிகலா தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மறைந்த ஜெயலலிதா நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா இரு பெரும் தலைவர்கள் மக்களுக்காக உழைத்தார்கள். தமிழக மக்கள் நலனுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் இருவரும் தமிழக மக்கள் மனதில் நிறைந்துள்ளனர் என்றும், அவர்கள் வரிசையில் நாங்களும் தமிழக மக்களுக்கு நன்மை செய்வோம் என்பதை உறுதியளிக்கிறோம் என்றும், அதிமுக தொண்டர்கள் ஆதரவுடன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் எனவும், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் செயல்படுத்திய மக்கள் நல பணிகளை நிச்சயம் மீண்டும் தொடருவோம் என்றும் சசிகலா தெரிவித்தார்.
மேலும் அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் வெளியேறுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது அவசரம் காட்ட மாட்டார்கள் என்றும், அவசரத்தில் முடிவெடுக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசாமல் இருப்பது நல்லது என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நிறைவேற்றாததால் வழக்கு தொடர்ந்த மனுதாரர்கள் மத்திய பாதுகாப்பு படையினருடன் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மனுதாரரான ராமரவிக்குமார், சக மனுதாரர்கள், இந்து அமைப்பினர் 60க்கும் மேற்பட்ட CASF வீரர்களுடன் திருப்பரங்குன்றம் சென்றனர். முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள பழனியாண்டவர் கோவில் பாதை வழியாக மலை உச்சிக்கு செல்ல முயன்றுள்ளனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுப்பு வேலிகளை போட்டு அனுமதி மறுத்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றப்படவில்லை என்று கூறி இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி முழக்கமிட்டனர். அப்போது திடீரென்று தடுப்புகளை உடைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்ல முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் ஒரு காவலர் காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றுவதற்காக சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். மலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் சம்பவம் தொடர்பாக விஜய் பேசாமல் இருப்பதுதான் நல்லது என இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்கு என சொல்பவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கை கால் முளைக்க வைக்க முடியுமா என யோசிக்கிறார்கள் என்றும், இதில் ஒரு தரப்பிற்கு ஆதரவாகவோ எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய்க்கு நல்லது என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 485ஆக உயர்ந்துள்ளதாக இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. அதனுடன் சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலும் சேர்ந்து கொண்டது. இதனால் கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியாக வீடுகள், குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்கள் என பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. புயல் பாதிப்பு மற்றும் மழை, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாசிகளுக்கு உதவிடும் வகையில் இந்தியா சார்பில் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. நிலையில் இலங்கையில் நிலச்சரிவு மற்றும் கனமழையில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 485ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 341 பேரை காணவில்லை, பலர் காயமடைந்துள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இது பற்றிய நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி அதிமுக ஒன்றிய செயலாளர் வேதகிரி, முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் விஜயன், இறை செயலாளர்கள் கிரி, சுபா, பார்த்திபன், அதிமுக நிர்வாகிகள் வேலுமயில், சுந்தரராஜ், சேகர், சீனிவாசன், வெங்கடேசன், மகேஷ், அம்பேத், கேசவன், உதயகுமார், ராஜா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று எல்லாபுரம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தண்டலம், TR குப்பம், தாராட்சி, சூளைமேனி, பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் வேதகிரி தலைமையில் திரளாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர்.
விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சவிதா பேருந்து நிறுத்தம், காந்தி சிலை, 4 முனை சந்திப்பு, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக நகர் தலைவர், தொழில்நுட்ப பிரிவின் மாணவர் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக விழுப்புரம் நகர செயலாளர்கள் பசுபதி மற்றும் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகரில் மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான சிங்காரம் தலைமையில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சேலம் 4 ரோடு பகுதியிலிருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா பூங்கா மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் சேலம் மாநகர செயலாளர் கே. எஸ். எம். பாலு, அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாச்சலம், சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொருளாளர் வெங்கடாச்சலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜு, சக்திவேல், ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு மறைந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுகவினர் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, கட்சியின் கரூர் மாவட்ட அவைத் தலைவர் திருவிக, மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கமலக்கண்ணன், எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் தானேஷ் என்கின்ற முத்துக்குமார், மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை காரணி தோட்டம் ஜோன்ஸ் ரோடு சந்திப்பில் பிள்ளையார் கோவில் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் விரிகை வி. என். ரவி மலர் தூவி மரியாதை செய்தார். சைதாப்பேட்டை மேற்கு அம்மா பேரவை பகுதி செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சைதாப்பேட்டை மேற்கு பகுதி மகளிரணி செயலாளர் கலைசெல்வி, சைதை மேற்கு பகுதி செயலாளர் சுகுமார், தென் சென்னை தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கதிர்முருகன் உள்ளிட்ட அதிமுகவினர் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நமது அம்மா பேரவை சார்பாக அம்மா பேரவை பொதுச் செயலாளர் சைதை பாலாஜி அண்ணன் சார்பாக இன்று மக்களுக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் போன்ற நிகழ்ச்சிகள் பல இந்த சைதை தொகுதியில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு சிறப்பாக நடத்திய நமது அம்மா பேரவை பொதுச் செயலாளர் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கழக தோழர்கள் அனைவரும் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளோம். காட்டுமன்னார்கோவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என். முருகுமாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர்கள் வாசு, முருகையன், எம். என். சிவகுமார், நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கே. சி. கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் கே. ஏ. பாண்டியன் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வம், மாவட்ட பிரதிநிதி கருணா, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் கிருபா சங்கர் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவிற்கு புகழஞ்சலி செய்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் வார்டு செயலாளர் முருகன் நன்றி தெரிவித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் அதிமுக ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சீனிக்கடை முக்கத்திலிருந்து பேருந்து நிலையம் வழியாக பேரணியாக சென்று மீன் மார்க்கெட்டில் நிறுவப்பட்டுள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கரம்பக்குடி அதிமுக ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர கழகத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆரணி கூட்டு சாலையில் அதிமுக சார்பில் செய்யாறு நகர கழக செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்யாறு பேருந்து நிலையம் மார்க்கெட்டில் டோல்கேட் பகுதி, அணக்காவூர் ஒன்றியம், செய்யாறு வடக்கு ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல்லில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ்மோகன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார், முன்னாள் மாநகராட்சி மேயர் மருதராஜ் பாரதி முருகன், வெள்ளைசாமி, முரளிதரன், திவான் பாஷா, ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று எம்ஜிஆர் சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஆலடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் KC வேல்முருகன் தலைமையில் அதிமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதன் பின்னர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு தலைவர் ரவிச்சந்திரன், விருத்தாச்சலம் நகர செயலாளர் சந்திரகுமார், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் தேவபிரசாத், எம்ஜிஆர் அணி மாவட்ட துணைத் தலைவர் DC வேல்முருகன், ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சுப்பிரமணியன், ஒன்றிய இளைஞரணி பாசறையின் தலைவர் KC குமார், ஒன்றிய பாசறை செயலாளர் விக்னேஷ், ஒன்றிய மாணவரணி செயலாளர் அரவிந்த், கிளை செயலாளர்கள் ராஜேந்திரன், ஜெயமணி, தட்சணாமூர்த்தி, குப்புசாமி, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராசாத்தி வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்திலிருந்து மௌன ஊர்வலம் அதிமுக நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் கர்ம வீரர் காமராசர் பாலம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மூத்த வழக்கறிஞர் பூபதி, மாவட்ட துணை செயலாளர்கள் கஷ்பா மூர்த்தி, அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சரவணன், தென்றல் குட்டி, ராசி சதீஷ் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்திற்கு நகர செயலாளர் பழனி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதில் நகராட்சி துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டையில் தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான CV சேகர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சூரப்பள்ளம் பைபாஸ் சாலையில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் புகழஞ்சலி செலுத்தினர். இதில் ராசியங்காடு கிராமத்தை சேர்ந்த அதிமுக தொண்டர் ராஜேந்திரன் ஜெயலலிதா உருவ சிலைக்கு முன்பு அமர்ந்து மொட்டையடித்துக் கொண்டு அஞ்சலி செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போலூர் சாலையிலிருந்து செங்கம் புதிய பேருந்து நிலையம் வரை 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மௌன ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மாமண்டூர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வையாவூர் பிஜி குமரன், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர்களை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதேபோன்று அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றிய மகளிர் அணி சார்பில் ஒரத்தி ஊராட்சியில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு ஊர்வலமாக சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று மதுராந்தகம் நகரம் சார்பில் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் திருவுருவ படத்திற்கும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிகளை மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை கே.சி. சரவணன், மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சீனிவாசன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இயற்கை சீற்றத்தால் வாழைப்பயிர்கள் சேதமடைவதை தடுக்கும் நடவடிக்கையாக காவேரி வாமன் என்ற குட்டை ரக வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று பொள்ளாச்சியில் வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் வாழை தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகேயுள்ள மணக்கடவு வாடவராயர் வேளாண் கல்லூரியில் நிலையான மேல்தன்மை கொண்ட விவசாயத்திற்கான தேசிய அளவிலான கருத்தரங்கு இன்று தொடங்கியது. கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்த முன்னணி வேளாண் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், தொழில்துறை நிபுணர்கள் பங்கேற்றனர். கருத்தரங்கில் 13 முன்னணி ஆய்வுரைகள், 212 ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் வேளாண் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றத்திற்கு தகுந்த வேளாண் மேலாண்மை, துல்லியல் மேலாண்மை, உயிரியல் பாதுகாப்பு முறைகள், கொள்கை வடிவமைப்பு, நவீன நுண்ணுயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஆராய்ச்சிகள் முன்வைக்கப்பட்டது. கருத்தரங்கில் பங்கேற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் வாழை தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநருமான செல்வராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாழை ஆராய்ச்சி மையத்தில் 8 வகையான வாழை ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக இயற்கை சீற்றத்தால் வாழை பயிர்கள் சேதமடைவதை தடுக்கும் நடவடிக்கையாக காவேரி வாமன் என்ற குட்டை ரகம் வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழகத்தில் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இயக்குநர் செல்வராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பெரும்பந்தூர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்பந்தூர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திருப்பெரும்பந்தூர் ராஜீவ்காந்தி நினைவிடம் அருகில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் எஸ்.ஏ. அருள்ராஜ், ஆசிரியர் நிக்கோலஸ், திருப்பெரும்பந்தூர் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ் முருகேசன் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரை வரவேற்கும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை துறையின் மாவட்ட தலைவர் கீவளூர் மு. முருகன், சாந்தகுமார், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வல்லக்கோட்டை புண்ணியநாதன், அசோகன், பிள்ளைப்பாக்கம் விநாயகர், விக்டர் பவித்ரா, சிங்கராஜ், பூங்காவனம், கீவளூர் மனோகரன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 23 ஆண்டுகளாக பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி திண்டுக்கல்லில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் மாவட்ட டாஸ்மாக் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் அனைத்து சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி CITU சார்பில் மாவட்ட தலைவர் மகாமுனி தலைமையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு சார்பில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்ற டாஸ்மாக் ஊழியர்களின் பணி நிரந்தர தீர்ப்பு உத்தரவை அமல்படுத்த வேண்டும். டாஸ்மாக் கடைகளில் 23 ஆண்டுகளாக பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களுக்கு இணையான அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய பணி நிரந்தர தீர்ப்பு உத்தரவுகளை அரசு மேல்முறையீடு செய்யாமல் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தேசிய குழு உறுப்பினர் ரவி, மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட கவுன்சிலர் பொன்னுதுரை, மாநில குழு உறுப்பினர் கோபால், சிடிஎன் சுபாஷ் சந்திரபோஸ், மாநில குழு சாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் திருமுருகன் நன்றி தெரிவித்தார். தலைஞாயிறு அடுத்த செம்பியவேலூர் பகுதியில் கனமழை காரணமாக 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய விளைநிலத்தை தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் அழுகியுள்ளதால் அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு, நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,62,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் 75,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றியம் நத்தப்பள்ளம் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்பியவேலூர் கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 300க்கும் மேற்பட்ட விளைநிலத்தில் 40 ஏக்கரில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் வடியாததால் பயிர்கள் அழுகிய நிலையில் காணப்படுகிறது. இதனால் கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் வங்கிகளிலும் நகைகளை வைத்து கடன்களை பெற்று சாகுபடி செய்த விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இதுகுறித்து அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு, நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசின் டாஸ்மாக் காலி மதுபாட்டில்களை ஊழியர்கள் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தும் தமிழக அரசின் முடிவை கண்டித்து கரூரில் சிஐடியு சார்பில் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் டாஸ்மாக் காலி மதுபாட்டில்களை டாஸ்மாக் மதுபான கடை ஊழியர்கள் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தும் தமிழக அரசின் முடிவை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சிஐடியு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு மாவட்ட இணை செயலாளர் சரவணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட தலைவர் ராஜா முகமது, எல்பிஎஃப் மாவட்ட செயலாளர் சுடர்வளவன் உள்ளிட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது ஏற்கனவே பணி சுமையில் உள்ள டாஸ்மாக் ஊழியர்களை மீண்டும் காலி மது பாட்டில்களை பெறுவதற்கு வற்புறுத்தக்கூடாது எனவும் அரசு ஒப்பந்ததாரர் மூலம் காலி மது பாட்டில்களை பெறுவதாக கூறிய போதும் காலி மது பாட்டில்களை பெறுவதற்காக நியமிக்கப்பட்ட ஊழியருக்கு ஊதியம் டாஸ்மாக் ஊழியர்களையே வழங்க சொல்வதை கண்டனத்திற்கு உறுதி எனவும் தெரிவித்தார். மேலும் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் முடிவில் அதற்காக தனியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மாட்டு வண்டியிலும் டாடா ஏசி உள்ளிட்ட வாகனங்களிலும் மணல் கடத்தப்படுவதாக திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையிலான காவல்துறையினர் மோகன்தாஸ், பழனி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த சி மேயூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், தரணிதரன் சுந்தரம், திருமால், சத்யராஜ் ஆகியோர் மணல் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவையொட்டி மதுரை கிழக்கு மாவட்ட தேத்தாங்குளத்தில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை கிழக்கு மாவட்டம் தேத்தாங்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் கட்சியின் அங்கீகார விழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. விழாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் ரேவதி குமார்வளவன் தலைமை தாங்கினார். கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் முன்னிலை வகித்தார். போட்டியில் மதுரை, சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 18 காளைகள் களமிறக்கியது. மாடுபிடி வீரர்கள் காளைகளை பிடித்து அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.
இதில் மாநில பொதுச் செயலாளர் ஆற்றலரசு செல்லப்பாண்டியன், மாவட்ட செயலாளர்கள் காளிமுத்து சுடர்மொழி, அகரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரகுபதி மகேந்திரன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஈழவளவன், ஒன்றிய செயலாளர் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு விரோதமான பென்ஷன் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று சேலத்தில் நடைபெற்ற அகில இந்திய அஞ்சல் துறையின் RMS ஓய்வூதியர் அமைப்பின் 7வது மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சேலம் தெய்வீகம் திருமண மண்டபத்தில் அகில இந்திய அஞ்சல் துறையின் RMS ஓய்வூதியர் அமைப்பின் சேலம் மாவட்ட 7வது மாநாடு நடைபெற்றது. மாநாட்டை கோவை மண்டல செயலாளர் கருணாநிதி துவக்கி வைத்தார். மாநாட்டில் அகில இந்திய தலைவர் ராகவேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மாநாட்டில் அஞ்சல் ஓய்வூதியர்களுக்கு விரோதமான பென்ஷன் திருத்த மசோதா 2025 உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், பாராளுமன்ற நிலைக்குழு சிபாரிசின்படி ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ படிப்பை ரூபாய் 3000 உயர்த்த வேண்டும், ADM கார்டுகள் அஞ்சலகங்களிலும் காலதாமதம் இல்லாமல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், 9 வருடம் இலாகா சேவை முடித்தவர்களுக்கும் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் ஓய்வு பெற்ற அஞ்சல் RMS ஓய்வூதியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து வாழப்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த துக்கியாம்பாளையத்தில் செங்கல் சூளை கூலி தொழிலாளி ராஜமாணிக்கம் என்பவர் மனைவி சின்னத்தாய் மற்றும் 3 பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார். 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆன நிலையில் மனைவியுடன் தனியாக வசித்து வந்த ராஜமாணிக்கம் வாழப்பாடிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது துக்கியாம்பாளையம் பகுதியில் வாழப்பாடி நோக்கி சென்ற தனியார் பேருந்து ராஜமாணிக்கத்தின் மீது மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்பாடி போலீசார் ராஜமாணிக்கம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் கொல்லம் அடுத்த கொட்டியம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை 66 இணைப்பு சாலையில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டதில் பள்ளி வாகனம் உட்பட 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் வந்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் 6 வழி பாதைகளுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனினும் பணிகள் நிறைவடைந்த பகுதிகளில் ஒருபுறம் போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காசர்கோடு மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் பக்க சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலையின் பணிகளின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள பல்வேறு குழுக்களை கேரள மாநில அரசு அமைத்துள்ளது. இந்நிலையில் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் கொல்லம் அடுத்த கொட்டியம் அருகே சித்தாட சந்திப்பு பகுதியில் இணைப்பு சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதில் தனியார் பள்ளி வாகனம் உட்பட 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளானது. எனினும் வாகனத்தில் வந்தவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதேபோல் சாலையின் பக்க சுவர் இடிந்தும் கீழே விழாமல் சாலையிலேயே சாய்ந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனால் தற்போது தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்ல பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் அச்சமடைந்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதம் என்பது மனித குலம் மீதான தாக்குதல். டெல்லியில் புதின் உடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி உரை. மகாத்மா காந்தியின் கொள்கைகளையும் மதிப்புகளையும் இந்தியா பாதுகாக்கிறது. மகாத்மா காந்தி நினைவிடத்தின் பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புதின். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம். ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சசிகலா உறுதி. திருப்பரங்குன்றம் சமூகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசாமல் இருப்பது நல்லது, கருத்து தெரிவித்தார் நாஞ்சில் சம்பத். இலங்கையில் கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 485 உயர்வு. இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.